Hello all, we are going to discuss about shortcut for shortcut. KVL யூஸ் பண்றது கரண்ட் எலக்ட்ரிசிட்டில ஒரு மெஷ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஸ்டெப்ஸ் எழுத வேண்டியது இருக்கும், நிறைய வேரியபிள்ஸ், நிறைய ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம நோடல் பாயிண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி சிம்பிளா KCL கிர்ச்சாஃப் கரண்ட்லாம் யூஸ் பண்ணா ரொம்ப கம்மி ஸ்டெப்ஸ்ல ரொம்ப சீக்கிரமா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இதுல மிஸ்டேக்ஸும் ரொம்ப கம்மியா அவாய்ட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் அக்ராஸ் 5 ohm இதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5 ohm வழியா எவ்வளவு கரண்ட் போகுது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நோடல் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பாயிண்ட் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த 10 வோல்ட்டோட லோயர் பொட்டன்ஷியல் 0, இந்த நெகட்டிவ் டெர்மினல் இன் ஜெனரல் 0 எடுப்போம், அதனால இதை 0ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் 0னா இதுவும் 0 தான். ஸோ ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல், அவ்வளவுதான். ஓம்ஸ்ல என்ன, VC ஈக்குவல் டு IR, ரைட்? ஸோ ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல் விச் இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் is equal to current across 5 ohm. So x is equal to 5i, I is equal to x by 5. என்னோட கண்டென்ட் என்னன்னா, இப்போ நான் இந்த x ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா கரண்ட் ரொம்ப ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். எஸ், x y நான் சும்மா இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன், மற்றது எல்லாமே நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். xy higher potential minus lower potential, higher potential minus lower potential is equal to 40 volt, then x minus 40 is equal to y. Clear? x minus 40 is equal to y. அப்போ இந்த பாயிண்ட் என்ன பிஹேவ் பண்ணும், x minus 40 பக்கா. இது x minus 40 னா இதுவும் x minus 40, இது x minus 40 னா இதுவும் x minus 40. கிளியர்? இந்த இடமும் x minus 40. இதான் நோடல் பாயிண்டோட அசம்ஷன். பட் என்சிஆர்டில இது நமக்கு கிளியரா கொடுத்துருக்க மாட்டாங்க, கிளியரான இல்ல கொடுத்துருக்கவே மாட்டாங்க, KVL மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஜங்ஷன்ல ஓங்கிற பாயிண்ட், இந்த இடத்துல இந்த பாயிண்ட் 0 ஓன்னு சொல்லிட்டேன், 0, அதுல நான் ஜங்ஷனை எடுத்துக்கிறேன், அந்த பாயிண்ட நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், அதான் என்னோட ஜங்ஷன். அதுல ஜங்ஷன்ல சம் ஆஃப் கரண்ட் என்ன, KCL என்ன சொல்றாங்க, ஜங்ஷன்ல சம் ஆஃப் கரண்ட் சமேஷன் ஆஃப் என்டையர் கரண்ட் 0 அப்படிங்கிறாங்க. சோ நம்ம அதான் ஒர்க் அவுட் பண்ண போறோம். பட் இப்போ இங்க ஒரு பேட்டரி இருக்கு, இந்த இடத்துல இருக்கிற பொட்டன்ஷியலை நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன், அதை நானா இசட்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல், ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன, 20. பேட்டரியோடது 20. அப்ப Z இஸ் மைனஸ் பிளஸ் 40 இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ Z இஸ் ஈக்குவல் டு, இது அப்படியே அந்த சைடு ஒர்க் அவுட் பண்ணுங்களேன், 20 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 40. அப்ப Z ஆன்சர் என்ன, x மைனஸ் 20. அப்போ இந்த இடத்துல மெயின்டைன் ஆகிற பொட்டன்ஷியல் என்ன, x மைனஸ் 20. வெரி கிளியர், வெரி கிளியர், பக்கா. x மைனஸ் 20, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இங்க x மைனஸ் 40 கண்டிப்பா இங்க என்னவா இருக்கும், x மைனஸ் 40 தான். இதுலயும் டவுட் வேண்டாம், ஈஸி. இது 10 வோல்ட், அப்ப இங்க என்ன 10 வோல்ட். இந்த இடத்துல பாசிட்டிவா நான் இங்க 10 வோல்ட் எடுத்தனா அங்கேயும் 10 வோல்ட் தான் எடுக்கணும், அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 75% ஆஃப் ப்ராப்ளம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஏங்கிற ஜங்ஷன்ல நான் ஆட் ஆகுற எல்லா கரண்ட்டும் எழுத போறேன். கிளியர்? சோ ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல், I1 I2 I3 எப்படி எடுத்துக்கலாம், நான் டைரக்டா எழுதிடுறேன். ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல் பை ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் யாரு, 5, பக்கா. அப்புறம் இங்க இருந்து ஒரு கரண்ட் அந்த ஜங்ஷனுக்கு போகுமா, கண்டிப்பா ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல். அப்போ x மைனஸ் 40, அங்க 0 தான் இருக்காங்க, சோ மைனஸ் 0 போட்டால் ஒன்று தான், போடலாம் ஒன்று தான். ரெசிஸ்டன்ஸ் என்ன, 10. இது எதை வச்சு எழுதிட்டு இருக்கேன், கரண்ட் I1 பிளஸ் I2 V by R அப்படி எழுதிட்டு இருக்கோம். அடுத்தது இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த கரண்ட் போய் இங்க மீட் பண்ணோம். அப்ப ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல், ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல், x மைனஸ் 20 மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல். சோ இங்க என்ன எழுதணும், சாரி, பிளஸ் x மைனஸ் 20 மைனஸ் 10 மைனஸ் 30 பை எந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்றாங்க, 10 கிராஸ் பண்றாங்க. கிளியர்? எஸ். அடுத்தது இங்க ஒரு 10 ohm இருக்கு, இங்க ஒரு கரண்ட் போய் அங்க மீட் பண்ணுவாங்க. x minus 40 higher potential minus lower potential, so அதே மாதிரி ஒர்க் பண்ணலாம். x minus 40 minus 10, so what I have to do, x minus 50 by என்ன ரெசிஸ்டன்ஸ் கிராஸ் பண்றாங்க, 10, that's all, is equal to 0. ஜங்ஷன்ல சம் ஆஃப் கரண்ட் என்ன, 0. எது ஜங்ஷன், A தான் ஜங்ஷன், கரெக்டா? சோ at A அப்படின்னு எழுதிடலாம், at junction A. எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் டைம் ஆகுது. எத்தனை ஸ்டெப் எழுதிருக்கேன்னு பாருங்க. இதெல்லாம் நானா வாண்டடா எழுதுற மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப். உங்களுக்கு ஒரு தடவை பிராக்டிஸ் ஆயிட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த ஸ்டெப் எழுதிடலாம். ஸோ இதுக்கு எல்சிஎம் என்ன வரும், 10. இங்க மட்டும் 2x வரும், மற்றது எல்லாமே 10 இருக்கிறதுனால அப்படி எழுதிடுறோம். x மைனஸ் 40 பிளஸ் x மைனஸ் 30 பிளஸ் x மைனஸ் 50 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 10 எடுத்துட்டு போனா அதுவும் 0 ஆயிடும்.
2x plus x 3x plus x 4x plus x 5x 5x minus 40 minus 30 minus 50 minus 120 is equal to 0. X is equal to 120 by 5 is equal to 24 volt. அவ்வளவுதான். X find out பண்ணியாச்சு. Very easy, no? So first நமக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? X தேவைப்பட்டுச்சு. இப்போ x ஓட வேல்யூ என்ன? 24 by 5. So the final answer is இது எவ்வளவு வரும்? 4.8 amps. அவ்வளவுதான். 4.8 amps. So பாருங்களேன், இது எல்லாமே first time basic conceptsக்காக எழுதுனது. So டைரக்டா இதுக்கு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு பிராக்டிஸ் வேணும். நீங்க நிறைய பிராக்டிஸ் எடுத்துக்கணும். டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இது எக்ஸ் இது 40, இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் 40 போட்டக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு பேஸ் புரிஞ்சிருக்கும். அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இந்த எக்ஸ் மைனஸ் 20ங்கிற பாயிண்ட். இந்த பாயிண்ட் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல எல்லாம் எக்ஸ் மைனஸ் 40, இங்க 0, இங்க 10, இப்படி இங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, இங்க எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லை. அதனால நான் இங்க எக்ஸ் மைனஸ் 40 இங்க எக்ஸ் மைனஸ் 40 எழுதிட்டேன். கிளியரா? ஸோ 3 பாக்ஸ் சிஸ்டமே இவ்வளவு ஈஸியா போட்டோம் அப்படின்னா 2 பாக்ஸ் சிஸ்டம் யோசிச்சு பாருங்க, அதுல இன்னும் ஒரு ஸ்டெப் கம்மியாவே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ கேவிஎல் யூஸ் பண்றது, இங்க நான் கேவிஎல் யூஸ் பண்ணல, வோல்டேஜ்லாம் யூஸ் பண்ணல, லூப் அசியூம் பண்ணல. லூப் வந்துட்டு கரண்ட் டைரக்ஷன்ல போனா பாசிட்டிவ், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனா நெகட்டிவ், அப்படி எதுவுமே யூஸ் பண்ணல. எனக்கு தேவை இந்த எக்ஸோட வேல்யூ, அதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கிளியர்? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.